ஸ்ட்ரைக்கரில் பார்த்தீங்கன்னா காட்டடி கார்த்திக் இருக்காரு. அகல பந்து ஒரு ரன் மட்டுமே. அடுத்த பந்து போடுறாருங்க கேதார். ஸ்ட்ரைக்கரில் காட்டடி கார்த்திக். அருமையான ஷாட் ஆஃப் சைடில், ஆனால் ஒரு ரன் மட்டுமே. அடுத்த பால் போட வராரு கேதார். ஸ்ட்ரைக்கரில் தமிழரசன் இருக்காரு. வைடு மறுபடியும் ஒரு அகல பந்து. கிட்டத்தட்ட இந்த ஓவரில் மட்டும் ஒரு 3 வைடு போட்டாரு. அடுத்த பால் போட வராருங்க கேதார். ஸ்ட்ரைக்கரில் தமிழரசன். இந்த பால் வைடா இல்லைங்க, ஸ்டம்ப் அடிச்சிச்சிங்க. வைடு நினைச்சு நவுந்தார் தமிழரசன். ஆனால் பால் பார்த்தீங்கன்னா ஸ்டிக் அடிச்சிடுச்சு. எத்தனை வாட்டி தான் நான் வைடு போடுவேன், வைட்லயும் நாங்கள் விக்கெட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி பயங்கரமான விக்கெட் எடுத்திருக்காரு கேதார். அருமையான விக்கெட் கேதார். அடுத்ததா பார்த்தீங்கன்னா கணேசன் இறங்கி இருக்காரு. இவரும் ஒரு நல்ல பேட்ஸ்மேன், நல்ல சிங்கிள் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன், திறமையான பேட்ஸ்மேன். சுபாஷ் ஸ்டிக்கை சீக்கிரம் நடுங்க, டைம் ஆகுது. ஃபர்ஸ்ட் பால் கணேசன் எதிர்கொள்றாரு. சூப்பர் பாலுங்க, நல்ல வேலை காலில் பட்டுது, இல்லைன்னா இன்னத்துக்கு பால் ஸ்டிக்ல பட்டிருக்கும். இவரும் தமிழரசன் மாதிரி அவுட் ஆயிருப்பாரு. அருமையான பால் கேதார், அருமையான பால். அடுத்த பால் போட வராரு கேதார். ஸ்ட்ரைக்கர்ல பாத்தீங்கன்னா கணேசன் ஆடுறாரு. வைடுங்க கேதார். சீக்கிரமா கொஞ்சம் இந்த ஓவரை முடிச்சிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் மிச்சமாகும் எங்களுக்கு. இந்த ஓவர்ல மட்டும் கிட்டத்தட்ட 4 வைடு போட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த பால் வைடுங்க. நீ எத்தனை வாட்டி சொன்னாலும் நான் போடுறதுதான் போடுவேன், உன்னால முடிஞ்சா நீ பேட்டால அடிச்சு பாருன்னு சொல்லி வைடா போட்டு எல்லாரையும் விருப்பத்திட்டு இருக்காரு. ஸோ இதனாலே பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 3/4 மணி நேரம் வேஸ்ட் ஆயிடுச்சு. அடுத்த பால் போடுறாருங்க கேதார். நம்ம கணேசன் ஸ்ட்ரைக்கர்ல இருக்காரு. மறுபடியும் வைடுங்க கேதார். நான் போய் ஒரு டீ குடிச்சிட்டு வரட்டுமா, இல்ல லஞ்ச் சாப்பிட்டு வரட்டுமா? ஏன் கேதார் இப்படி பண்றீங்க? அடுத்த பால் போடுறாருங்க கேதார். இப்போ காடை மாத்தி போறாரு. இப்பயும் கரெக்டா போட்டாரான்னு பாத்தீங்கன்னா கரெக்டா போட்டாரு. ஆஃப் சைட்ல ஒரு ரன் மட்டுமே. அடுத்த பால் போடுறாரு கேதார். ஸ்ட்ரைக்கர்ல நம்ம கார்த்தி இருக்காருங்க. அருமையான பால் கேதார். நல்ல வேலை லைன்ல போயிட்டாரு, இல்லைன்னா கண்டிப்பா எங்களுக்கு 2 மணி நேரம் வேஸ்ட் ஆயிருக்கும். 6 ஓவர் முடித்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 45 விக்கெட் இழப்பிற்கு. கடைசி ஓவர் போட வராங்க கந்தவேல். ஸ்ட்ரைக்கர்ல பாத்தீங்கன்னா கணேசன். அருமையான ஷாட், ஆனா ஒரு ரன் மட்டும் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். கார்த்தி செகண்ட் ரனுக்கு ட்ரை பண்றாரா? இல்ல ஒரு ரன் மட்டுமே. அடுத்த பால் போட வராருங்க கந்தவேல். ஸ்ட்ரைக்கர்ல பாத்தீங்கன்னா கார்த்தி இருக்காரு. மிஸ் ஆயிடுச்சுங்க. கண்டிப்பா இந்த பால் மாட்டிருந்ததுன்னா மலேசியா தான் போயிருக்கும். அடுத்த பால் போடுறாருங்க கந்தவேல். ஸ்ட்ரைக்கர்ல பாத்தீங்கன்னா கார்த்தி இருக்காரு. அருமையான அடி. ஆனா பால் மேல பட்டு கீழே வந்துடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு ரன் மட்டும் நினைக்கிறேன், ஒரு ரன் மட்டும் தாங்க. அடுத்த பால் போடுறாருங்க கந்தவேல். ஸ்ட்ரைக்கர்ல பாத்தீங்கன்னா கணேசன் இருக்காரு. மிஸ் ஆயிடுச்சுங்க. என்னங்க 2 பேரும் கடைசி ஓவர்ல அடிப்பீங்க பாத்தீங்கன்னா கடைசி கால கிடைக்கிற மாதிரி ஆடிட்டு இருக்கீங்களே. நல்ல தயவு செஞ்சு ஒரு 6-4 அடிங்க, அப்பதான் மேட்ச் கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்டா போகும். அடுத்த பால் போடுறாருங்க கந்தவேல். ஸ்ட்ரைக்கர்ல கணேசன் அடிச்சாரா? இல்ல ஒரு ரன் மட்டுமே. த்ரோங்க. இது கண்டிப்பா ஸ்டிக்க பார்த்து அடிச்ச மாதிரி தெரியல, சுபாஷை பார்த்து அடிச்ச மாதிரி தான் இருந்தது. தயவு செஞ்சு ஒரு பாலாவது புடிடான்ற மாதிரி தான் இருந்தது. கேப்டன் லிங்கேஜ் அடிச்சது. அடுத்த பால் போடுறாருங்க கந்தவேல். ஸ்ட்ரைக்கர்ல பாத்தீங்கன்னா கணேசன் இருக்காரு. ஒரு ரன் மட்டும் தான் நினைக்கிறேன். கார்த்தி பாத்தீங்கன்னா 2வது ரன் ட்ரை பண்றாரு. அங்க பாத்தீங்கன்னா பாபு ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டு இருக்காருங்க. என்ன இதெல்லாம் அநியாயமே இல்ல. ஏங்க பாபு, கிரிக்கெட் விளையாட வந்தீங்களா இல்ல கபடி விளையாட வந்தீங்களா? பாலை பிடிக்க சொன்னா எங்களோட பிளேயரை பிடிச்சிட்டு இருக்கீங்களா? சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ் முடிஞ்சிருச்சு. சோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா முதல் இன்னிங்ஸ் முடிஞ்சிருச்சு. ஆர்சிபி கிங் கோலி 51 ரன் அடிச்சிருக்காங்க, 5 விக்கெட் இழப்பிருக்கு. கோகுல் 9 பாலுக்கு 10 ரன் அடிச்சிருக்காரு. விக்ரம் டக்கோட்டா இருக்காரு. இர்ஃபான் 12 பாலுக்கு 11 ரன் அடிச்சிருக்காரு. தமிழ் செல்வன் பாத்தீங்கன்னா 9 பாலுக்கு 11 ரன். சந்திரசேகர் 1 பாலுக்கு 1 ரன் அடிச்சுட்டு போய் ஓரமா உட்காந்து அழுதுன்னு இருக்காரு, ரன் அவுட் ஆனதுனால. எஸ்எல்பி கார்த்தி இந்த மேட்ச் அடிப்பார்னு எதிர்பார்த்தோம், ஆனா 4 பாலுக்கு 2 ரன் அடிச்சு போயிட்டு இருக்காரு. கணேசன் பாத்தீங்கன்னா 6 பாலுக்கு 6 ரன் சொன்னோம் பாத்தீங்களா, சிங்கிள சூப்பரா ரொட்டேட் பண்ணுவாரு. அதுதான் நம்ம கணேசனோட ஸ்டைலு. போலிங்ல பாத்தீங்க அப்படின்னா பிரபா 1 ஓவர் போட்டு 6 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருக்காரு. பாபு 1 ஓவர் போட்டு 9 ரன் கொடுத்திருக்காரு. கந்தவேல் 2 ஓவர் போட்டு 10 ரன் கொடுத்திருக்காரு, 1 விக்கெட் எடுத்திருக்காரு. அருமையான ஸ்பெல் போட்டிருக்காரு. கார்த்தி ஏகே பாத்தீங்கன்னா 1 ஓவர் போட்டு 8 ரன் கொடுத்திருக்காரு. லிங்கேஷ் கேப்டன் பாத்தீங்கன்னா 1 ஓவர் போட்டு 10 ரன் கொடுத்திருக்காரு. கேதர் பாத்தீங்கன்னா 1 ஓவர் போட்டு 8 ரன் கொடுத்திருக்காரு, 1 விக்கெட் எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ராஸ் மட்டும் பாத்தீங்கன்னா 10 ரன் கிட்ட கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா இது எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியல.